நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். நம்மளுடைய தமிழக முதல்வருக்கு ஒரு தாழ்மையான கோரிக்கை. 34 தொகுதியில் எம்எல்ஏக்கள் பதவியேற்றிருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்காங்க. ஒரு தொகுதியிலுமே ஒரு எம்எல்ஏக்கள் தன்னுடைய தொகுதியை திறம்பட பார்க்க வேண்டும். ஒரு தொகுதியிலும் ஒரு எம்எல்ஏ காலில் ஆனால் வெளியே என்ன நடக்குது, தான் தொகுதியில் என்ன பிரச்சனைகள், ஒரு வட்டத்தில் ஒரு ஆளை போட்டு என்னென்ன பிரச்சனைகள், எங்கே சுத்தங்கள் எப்படி இருக்குது, சுகாதாரங்கள் எப்படி இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அந்த இதில் அந்த ஏரியாவுக்கு என்ன வேணும், அவங்களுடைய தொகுதிக்கு என்ன வேணும்னு ஒரு எம்எல்ஏக்களும் வெளியே பதவி கிடைத்தால் மட்டும் போதாது, அவர்கள் வெளியே பார்க்க வேண்டும் என்று, வெளியே கவனிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்டளையிட வேண்டும். ஏனென்றால் இதை போன அரசு செய்யவில்லை. 134 தொகுதியிலுமே எம்எல்ஏக்கள் எதையுமே பண்ணலை, ஒரு தொகுதிக்கு முன்னே பண்ணலை. எந்த தொகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு இடத்துலையுமே பல பிரச்சனைகள். அதாவது அந்த தொகுதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனு எம்எல்ஏ கண்ட்ரோலில் இருக்கணும். இன்றைக்கி என்ன, இன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனையாக பயப்படணும். இன்றைக்கி அந்த அளவுக்கு அவங்களுடைய தொகுதியை ஒருத்தரும் அவங்களுடைய தொகுதியை பார்த்து மேம்படுத்தி, அவங்களுடைய தொகுதி நிதி பார்க்க போனால் ஒரு எம்எல்ஏக்கு தொகுதி நிதி கொடுக்கப்படுகிறது. எம்பிக்கிட்ட இருந்து அவங்க தொகுதி நிதி வாங்கிக்கலாம். அந்த தொகுதி நிதியை யூஸ் பண்ணாலே அந்த தொகுதி திறம்படையாக வச்சுக்கலாம், அந்த தொகுதியை சிறப்பாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் அண்ணா நகரில் இருக்கேன். அன்றைக்கி நான் வந்துகிட்டே இருக்கேன், திருவிக்கா பார்க்காண்ட இங்கே அண்ணா நகரில் அம்ஜிகரை பக்கத்தில் ஃபுல்லாக கடைகள், இந்த பக்கம் கடை அந்த பக்கம் கடை. இதில் டிராஃபிக் வருது, எல்லாமே டிராஃபிக், ஒரு வண்டிக்கு மேலே வர முடியல. இதில் பல ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள். ரோடு ஓரத்தில் நிறைய கடைகள் எல்லாமே போட்டாச்சு, வெறும் ஜனம் தாங்க முடியல. சாயந்தரம் 4 மணி ஆனால் ஜனங்கள் அப்படி குவிந்து கிடக்குது. கடைகள் 2 பக்கமும் கடைகள், எப்படி மக்கள் போயிட்டு வருவாங்க? இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு என்ன பிரச்சனை என் தொகுதியில் நடந்தது, என்ன ப்ராப்ளம், யார் என்னென்ன பண்ணணும், என்னென்ன சிறப்பாக பண்ண வேணும், என்னென்ன சிறப்பாக செஞ்சால் அந்த தொகுதி நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த தொகுதி மக்களை கூப்பிட்டு பேச சொல்லுங்கள். பேசினால்தான் அந்த தொகுதியில் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்ய வேண்டும், மக்களை கூப்பிட்டு பேசுங்க. அசோசியேஷனை வச்சு கூப்பிட்டு பேசுங்க. ஒரு தொகுதியில் பேசினாதான் அந்த உங்களுக்கு அந்த நிதி கொடுக்குறாங்க, தொகுதி நிதி கொடுக்குறாங்க. தொகுதி நிதியை பயன்படுத்துங்க. எவ்வளவோ ஒரு தொகுதியில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம். எதுவுமே ஏதோ கடமைக்காக எலெக்ஷன் வந்தது. எலெக்ஷனுக்கு வந்தது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கணுமே அந்த தொகுதியில் ஆட்டம் பாட்டம். ஐயோ, எம்எல்ஏ வராரு, மந்திரி வராரு, எல்லாம். அதாவது நிற்க போகிற கேண்டிடேட்டு அங்கே தான் நிற்க போகிறோன்னு தெரிஞ்ச உடனே அங்கே கை வைக்கிறாரு. அங்கே கிளாஸ் கொடுக்குறது என்ன, குக்கர் கொடுக்குறது என்ன, இந்த பக்கம் ஏடிஎம்கே தூக்கி கொடுக்குது, அந்த பக்கம் அதை தூக்கி கொடுக்குது. இப்படியே தான் தூக்கி கொடுத்தாங்க தவிர தொகுதி மேம்பட வேண்டும், தொகுதி நல்லா இருக்கணும்னு யாருமே நினைக்கல. என்னுடைய டிரைவர் ஒருத்த கேட்டேன், யாருப்பா உனக்கு யாருப்பா ஓட்டு போட்ட, யார் காசு? அம்மா ஏடிஎம்கே 5000 ரூபாய், இவங்க 8000 ரூபாய், நான் போட்டது எங்கள் விசிலுக்கு போட்டோமா தளபதிக்கு. நான் அந்த மாதிரி என்ன பண்ணாலுமே நல்லதுன்னு செஞ்சாதான் மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்க. அது இந்த முறை எம்எல்ஏக்கள் தெரிந்து கொள்ள வேணும் தொகுதியில் என்ன. ஏன்னா நீங்கள் அரசியல் ரீதியாக மக்களுக்கு உழைக்க தான் வந்திருக்கீங்களே தவிர நீங்கள் இது ஒன்றும் சேவை கிடையாது. சம்பளம் வாங்குறீங்க, ஒரு எம்எல்ஏவும் சம்பளம் வாங்குறீங்க, மாத சம்பளம் உண்டு உங்களுக்கு. அந்த சம்பளத்துக்காவது உழைங்க. அவன் 40,000 50,000 கவர்மெண்ட் சர்வெண்ட் வாங்குறான். காலையில் போகிறான் 9 மணிக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு டயர்டாக டப்புன்னு பட 60 வருஷ காலம் உழைக்கிறாங்க. உழைச்சி ஓடா தேஞ்சு போகிறாங்க. 5 வருஷம் உங்களுக்கு உழைப்பு, 5 வருஷம்தான். நல்லா உங்களுக்கு சம்பளம் மாதம்னா லட்சத்தில் சம்பளம். நல்லா உங்களுக்கு தொகுதி மேம்பாடு அதோடைய ஃபண்டு வேறு, நிதி வேறு. அதாவது இருக்கிறத உண்மையாக பார்த்து மக்களுக்கு உழைக்க இந்த முறை எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே யார் பேர் யாருமே தெரியாது. இருந்தாலும் நீங்கள் வெளியே நான் தான் எம்எல்ஏன்னு சொல்லி வெளியே மக்களுக்காக உழைங்க. அப்படி உழைச்சாதான் இந்த முறை போன ஆட்சியை எப்படி மக்கள் அகற்றினார்களோ அதே போல் இந்த முறை அகற்றக்கூடாது. முதல்வர் விஜய் அவர்கள் நிரந்தரமாக இருக்கணும். அதற்கு காரணம் சுற்றி இருக்கிற இந்த 234 எம்எல்ஏக்கள் தான் கூட இருந்து அவங்களோட உழைப்பு தான் அடுத்த உயர்வுக்கு வழி கொடுக்கணும். அதனால் வருகிற தேர்தலையும் அவர் மாபெரும் வெற்றி பெற்று திரும்பவும் மீண்டும் முதல்வர் ஆக வேண்டும் என்றால்
இந்த 234 எம்எல்ஏக்களும் உழைத்து தான் தொகுதியை மேம்பட வைத்தால்தான் உங்களுக்கு ஒரு பேர். அடுத்த கட்டம் எல்லாரும் வந்து பார்த்து ஓட்டை போட்டது வந்து ஒரே ஒரு முகத்தை பார்த்து போட்டாங்க. யாருன்னா அவர் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் முகத்தை பார்த்து மட்டும்தான் வாக்கை தவிர வேற யாருக்காக இது வாக்கு கிடையாது. அப்படி இருக்கும் போது அவர் பெயரை காப்பாற்றுங்கள். அவர் பெயரை காப்பாற்றுவதற்கு தொகுதியை வந்து மேம்படுத்துங்கள். தொகுதிக்காக என்ன செய்யணும்? தினம் ஒரு எம்எல்ஏவும் ஒரு எம்எல்ஏ வெளியே வந்து பாருங்க என்ன நடக்குது. இங்கே ஒரு ஆஃபீஸ் போடுறீங்களா, அடுத்த தொகுதியில் ஒரு ஆஃபீஸ் போடுங்க, அடுத்த தொகுதியில் ஒரு ஆஃபீஸ் போடுங்க. ஒரு இடத்துலையும் ஒரு நாள் 7 நாள் 7 ஆஃபீஸ் போட்டு போய் உட்காருங்க. அதெல்லாம் யாருமே செய்யாதனால தான் நிறைய ஃபெயிலியர்ஸ் போனோம் கவர்மெண்ட்டில். அதனால் இந்த எலெக்ஷன் வர நேரத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தை தக்கா நாடுறது போட அதெல்லாம் விட்டுட்டு, ஏனென்றால் இது வந்து அரசியல் வாழ்க்கை என்பது சேவையான வாழ்க்கை. சேவை செய்வதற்கு வந்திருக்கிறீங்க. உன்னை யாரும் சும்மா செய்யலை. உங்களுடைய ஊதியத்தை வாங்கி கொண்டு தான் வரீங்க. இது வந்து சேவை. ஆக்சுவலி பார்க்க போனால் ஒரு மக்கள் சேவை செய்வதற்கு சம்பளமே கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு எல்லா வித அலவன்சஸ் உண்டு, இப்போ எல்லா வித வசதிகள் உண்டு, உங்களுக்கு எல்லா வீடு உண்டு, எல்லாமே உண்டு. அப்படி இருக்கும்போது அதை கொஞ்சம் அளவு, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா 90% செய்ய வேணாம் கேட்கல, 80% 75% செய்து முதல்வர் அவர்களுக்கு நற்பெயரை வந்து உண்டு பண்ண வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.